ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா, உங்களாண்ட கார் இருந்தும் நீங்கள் ஓட்டாமல் இருக்கீங்களா? அதை பற்றி தான் இந்த டாபிக் பேச போகிறேன். பொதுவாக கார் வாங்குறதே ஒரு மிகப்பெரிய விஷயம். காட் கிஃப்ட்டு. அந்த கிஃப்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் 2 முறை 3 முறை ட்ரை பண்ணேன், நான் ஓட்டல, எனக்கு வரல அப்படின்னு நினச்சி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஒரு கார் டிரைவிங் மட்டும் இல்லை, எந்த விஷயம் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் வந்து சில விஷயங்களை செஞ்சு தான் ஆகணுன்ற மாதிரி நெசசரி இருக்குது. எப்படின்னா, படிக்கும்போது பாஸ் ஆகணும், டிகிரி முடிக்கணும், நல்ல வேலை செய்யணும், ஒரு மேரேஜ் பண்ணணும், குழந்தை பெற்று வைக்கணும், அதை படிக்க வைக்கணும். இந்த மாதிரி கமிட்மெண்ட் இல்லாத நம்ம லைஃப் எதுவுமே கிடையாது. ஸோ அதெல்லாம் நம்ம அது பண்ணுறதுக்காக நம்ம நிறைய முயற்சி பண்ணுவோம். அப்படி நினைக்கும் போது இந்த கார் மட்டும் ஏன் நம்ம வந்து ட்ரை பண்ணோம், வரல, விட்டுட்டோம் அப்படி நினைக்கிறீங்க? அது ரொம்ப தப்பு. ஆக்சுவலி ஒரு கார் இருக்குன்னா அந்த கார் ட்ரை பண்ணுங்கள், 1 முறை 2 முறை. பிகாஸ் நீங்கள் எங்கே கற்றுக்குறீங்க, அவங்க எப்படி சொல்லித்தராங்கன்றதை வச்சு தான் நீங்கள் ஓட்டுறது எல்லாமே. இப்போது டிரைவிங் வந்து நம்ம பொதுவாக டிரைவிங் ஸ்கூல் போவோம். டிரைவிங் ஸ்கூல் போன பிறகு நீங்கள் அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் இன்னொருத்தர் ஒரு மானிட்டரிங்காக ஒருத்தர் உட்கார வைப்பீங்க கூட. அது ஹஸ்பண்டாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். கண்டிப்பாக வந்து டிரைவிங் சொல்லித்தரது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அவங்க கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்க. நீங்கள் கற்றுக்கிறது மட்டும் உங்களை மோட்டிவேஷன் இருந்தால், அது மட்டும் உங்களோட சக்ஸஸாக நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக வந்து அவங்க கொஞ்சம் டென்ஷன் ஆனால் கூட நீங்கள் கூலாக இருந்து கற்றுக்கணும். அதாவது லைஃப்பில் பார்த்தீங்கன்னா, சம்பாதிக்கிறது ஈஸி. பொதுவாக சொல்கிறேன், சம்பாதிக்கிறது ஈஸி. ஆனால் சேர்த்து வைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் மட்டும் கார் மட்டும் ஓட்டிட்டிங்கன்னா, உங்கள் லைஃப்பில் மினிமம் ஒரு 60 lakhs சேவ் பண்ணுவீங்க. ஒரு 20 years நீங்கள் கார் ஓட்டுறீங்கன்னா, உங்கள் லைஃப் டைமில் 60 lakhs சேவ் பண்ணுவீங்க. நான் சொல்கிறேன், இந்த காலகட்டத்தோட பட்ஜெட்டில் அந்த நம்ம எக்ஸ்பென்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி சொல்கிறேன். எப்படின்னா, ஆட்டோவுக்கு செலவு பண்ணுவோம், கால் டாக்ஸிக்கு செலவு பண்ணுவோம், டிரைவர் செலவு பண்ணுவோம், எங்கே போனாலும் ஆட்டோ, அந்த மாதிரி நிறைய செலவு பண்ணுறதுனால ஒரு மாத சம்பளத்துக்கு ஒரு டிரைவரை ஒரு 15,000 இன்றைக்கி சேலரி ஃபிக்ஸ் பண்ணால் கூட 1 வருஷத்துக்கு எவ்வளோ ஆகுது, 10 வருஷத்துக்கு எவ்வளோ ஆகுது, ஒரு 50 வருஷத்துக்கு எவ்வளோ ஆகுதுன்னு கணக்கு போட்டு பாருங்கள். அப்போது சம்பாதிக்கிறது ஓரளவுக்கு நம்ம சம்பாதிச்சாலும் இந்த பணம் செலவுன்றது பார்த்திங்கன்னா, இதில் நிறைய செலவாகும். கண்டிப்பாக கார் ஓட்டியே ஆகணுன்றதுக்காக நான் இவ்வளோ பேசுகிறேன். கொஞ்சம் கஷ்டம்தான், ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். இன்னொன்று, நிறைய பேர் வீட்டில் உட்காந்துட்டு, நான் எப்படி இந்த டிராஃபிக்கில் ஓட்டுவேன், இவ்வளோ பெரிய யாராவது குறுக்க வந்தால் நான் எப்படி பிரேக் அடிப்பேன், இப்படிலாம் யோசிச்சுட்டே வீட்டில் உட்காந்துட்டு இருப்பாங்க. முதல்ல ஒரு ரவுண்டு, அந்த ஒரு ரவுண்டு சேஃப்டி. அந்த ஒரு ரவுண்டு பண்ணாலே 2வது ரவுண்டு, 3வது ரவுண்டு, 5 ரவுண்டு பண்ணுங்கள். 6வது நாள் உங்கள் மனசு சொல்லும், நம்ம ஏன் இங்கேயே சுற்றிட்டு இருக்கிறோம், பக்கத்து ஸ்ட்ரீட்டு போகலாமேன்னு தோணும். அதுதான் வந்து க்ரோத்து. ஃபஸ்ட் டைம் பண்ணுறது கஷ்டம், செகண்ட் டைம் ஈஸி. ஒரு ஃபஸ்ட் டைம் திருப்பதி போகிறது கஷ்டம், பயப்படுவோம் எல்லா டிரைவரும். ஒரு முறை போயிட்டு வந்தால் அது ஈஸி. ஃபஸ்ட் டைம் வந்து பாண்டிச்சேரி போகிறது கஷ்டம். ஐயோ பாண்டிச்சேரியா, சிங்கிள் ரோடாச்சே, கஷ்டம். ஃபஸ்ட் டைம் தான் கஷ்டம், செகண்ட் டைம் ஈஸி. அந்த மாதிரி நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன சின்ன முயற்சி தான் சக்ஸஸ் பண்ணும். அதனால் கார் வீட்டில் இருந்து அதை ஓட்டாமல் வச்சு நீங்கள் வந்து ஆட்டோவுக்கும் கால் டாக்ஸிக்கும் செலவு பண்ணுற மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். இன்னொன்று, கார் ஓட்டுறதுல ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம மைண்டு கேல்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும், ஃபிசிக்கலாக ஸ்டெமினா நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நம்ம அர்ஜென்ட்டுக்கு யாரோன்னா ஒரு குழந்தைங்களோ, அர்ஜென்ட்டுக்கு எங்கே வேணால் நம்ம ஒரு காரை ஓட்ட முடியும். ப்ளஸ் கெத்து, ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், கெத்தாக இறங்கலாம். அதே மாதிரி சேஃப்டி, நைட்டு 10 மணி ஆச்சா, 11 மணி ஆச்சா, கார் எடுத்துன்னு எங்கே வேணால் போகலாம், எங்கே வேணால் ஒரு ஃபங்க்ஷன் போக லேட் ஆகிடுச்சு, பரவாயில்ல, 10 மணி ஆனாலும் சேஃபாக வீட்டுக்கு வரலாம். இவ்வளோ அட்வான்டேஜ் இருக்குது. தயவுசெய்து வந்து கார் இருந்து ஓட்டாமல் இருக்கீங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள், மோட்டிவேஷனாக எடுத்துங்க, கார் ஓட்டுங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ.